அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டம்னு சொல்றமே தவிர சாமி, எல்லாருமே யூடியூப்பை திறந்தோம்னாக்கா ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கும், அற்புதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பட் உண்மையிலேயே நாங்க படக்கூடிய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியல. ரிஷபராசியை பொறுத்தவரையில் என்ன, குறிப்பா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நிறைய ட்ரை பண்றாங்க. பட் எதுவும் அச்சீவ் ஆக மாட்டேங்குது, ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அதே போலத்தான் கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை, ரோகிணி, இவங்க எல்லாருமே கூட அந்த பதவிக்காலம் அந்த எண்டில் இருப்பாங்க. திரும்பவும் ஒரு செகண்ட் ஆஃப், அவங்க லைஃப்ல செகண்ட் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரினிவல் செய்யணும். அப்ப ரிஷப ராசிக்கு அவங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது அதற்கு எதிர்மாறாக உள்ளது. நான் நினைக்கிறது மட்டும் நடந்திருக்குமே, ஆனால் என் வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும் சாமி. மற்றவங்களா மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அதுக்காக உழைக்கவும் செய்வார்கள். அதுதான் முக்கியங்க. அதுக்கான முயற்சி இருக்கும். சும்மா வாயால பேசிட்டு போற விஷயம் இல்லை, பாடுபடுவாங்க. ரிஷபராசி என்பர்கள் பாடுபடுவாங்க, உழைப்பாங்க, வேர்வை சிந்துவாங்க. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல ஏமாற்றங்கள் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். அப்ப என்னதாங்க நடக்குது ரிஷபராசிக்கு கண்டுபிடிக்கணும்ல. ஒண்ணும் இல்லைங்க, சனியுடைய பார்வை. இதுவரையிலும் யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? ரிஷபராசிக்கு முதல்ல கஷ்டம்னு யாருக்காவது தெரியுமா? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எத்தனை பிசினஸ் தொழிலதிபர்கள், எத்தனையோ தொழிலதிபர்கள், பெரிய வருஷத்துக்கு ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க, ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், அதெல்லாம் கூட நம்ம கிட்ட நம்முடைய வாராகியிடம் வந்திருக்கிறார்கள். வாழ வைப்பால் வாராகி. அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையில பண பிரச்சனைகள், பல பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஃபண்ட் டிமாண்ட், பண பற்றாக்குறைகள், அல்லது ரொட்டேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்லை உங்க பணம் ஒரு சில இடங்கள்ல கொடுத்து அது போய் லாக் ஆகி இருக்கலாம். பணம் வராத அளவுக்கு, திரும்ப கிடைக்காத அளவுக்கு லாக் ஆகிருக்கலாம். மெயினா பிஸ்னஸ், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபினான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறை, கலைத்துறையை சார்ந்தவர்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம், கலைத்துறை, எல்லா விதமான கலைகள், அவ்வளவுதான், கலைத்துறைகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். மெயினா ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்ல பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், மொத்தமா வாங்கி இவர் தலைமையில ஒரு 100 பேர் நான் கலெக்ட் பண்ணி நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டேன் சாமி, எனக்கு கரெக்டா 6 மாசம் நல்லா போச்சு, 7வது மாசத்துல அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், காணாம போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதெல்லாம் இந்த ஆன்லைன் பிசினஸ் இன்னைக்கு பெரிய எம்சியா இருக்கு. கிரிப்டோ கரன்சியா இருக்கலாம். வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா துபாய் போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து போறாங்க, கிரிப்டோ கரன்சில போய் மாட்டிக்கிறாங்க. அதே போல இந்த ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆன்லைன் கேம்ஸ். அப்ப இந்த மாதிரியா ஆன்லைன்ல வரக்கூடிய வர்த்தகங்கள், இதுல ஏதேனும் நீங்க ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிருக்கலாம், பெரிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல போய் மாட்டிக்கலாம், அல்லது அதுல ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். இது எப்படி சாமி நீங்க சொல்றீங்க? ஆமா, ஏன்னா ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வை, அதோடு மட்டுமல்லாத ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி மாட்டிக்குது. சார், ரிஷபராசிக்கு ராகு கேதுவுடைய மைய புள்ளி இதுவரையிலும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப வெறுமன சும்மா வாயை திறந்து அந்த கொட்டும், அபிஷேகம் கொட்டும், மகாலட்சுமி யோகம் கொட்டும், பிரிச்சுண்டு கொட்டும், பிடிச்சி துண்டை வச்சு பிடிச்சிக்கோங்கன்றதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்லக்கூடியது, ஒரு வியூஸ் போகணும்னு சொல்றதுக்காக கிடையாது. இது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பல பேருடைய வாழ்க்கை. அப்ப அதுல உண்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம். உண்மையும் சொல்லணும். நம்மளை நம்பி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானாங்கிறத, ஜெயிக்கிறதா இருந்தா
ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம், சார் தைரியமா இருங்க, ஜெயிச்சு காமிக்கலாம். அப்படி அவன் தோல்விதான் இருக்குனாக்கா, சார் 3 மாசம் நீங்க ஜெயிச்சிடலாம், அப்படியே மாத்தி சொல்லணும். அவ்வளவுதான். இதை மட்டும் செய்யுங்க, இந்த மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யுங்க, 3 மாசத்துல வெற்றி வந்துடும் சார். அப்போ அவனுக்கு வழிகாட்டணும். வாழ வைப்பவன் தான் அந்தணன். அந்தணன் என்பவன் அறவோன். அப்ப அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஜோதிடம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி அன்பர்களே, ராகு கேதுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி, ராகு கேது மைய புள்ளியில போய் செயலிழந்து விடும், அஸ்தங்கமானதுக்கு சமம். இது தெரியாம ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், எனக்கு கஷ்டமா இருக்கே, எனக்கு கஷ்டமா இருக்கே, நாளைக்கு எங்கெங்கயோ போய் ஜோதிடம் பார்க்கறேன், ஜாதகம் பார்க்கறேன், எனக்கு எதுவுமே ஜெயிக்க மாட்டேங்குதே அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, இதுதான் ரகசியம். ஐயா உங்க ஜாதகத்துல இருக்கே, இதுதாங்க ரகசியம். இந்த ரகசியம் தெரியாம போச்சேப்பா, சாமி அழகா சொல்றாரு. அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசியில உயர் அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், அதே போல இராணுவம், விமானத்துறைகள், யூனிஃபார்ம்ஸ், நர்ஸு, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்களெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் உண்டு. அப்ப சீருடை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே. இது இல்லாம கவர்மெண்ட்ல அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆபீசர்ஸ், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இல்ல பிரைவேட் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ இங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல என்னுடைய ஹையர் ஆபீசர்ஸ் என்கிட்ட சரியா பேசல, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியா பேசல, வேணும்னே என்னை வந்து ஒரு இன்சல்ட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க, வெளியே தள்ள முயற்சி பண்றாங்க. அப்ப வேலை செய்யற இடத்துல மனசு ஒப்பாம இருக்கிறது, சரி எனக்கு மைண்ட் வந்து அங்க போக மாட்டேங்குது சார், நான் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன், ஜாப் சேஞ்சுக்காக நான் காத்திருக்கிறேன், ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது இந்த கம்பெனி வந்து நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து பேப்பர் போட சொல்றாங்க, அல்லது ஒரு வம்பு வழக்கு இருக்கு, இதனால என் வேலையில காப்பாத்திக்க முடியுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ். மெயினா வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடியவர்கள் அல்லது வெளி மாநிலங்கள்ல வசிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு ஜாப்ல எக்கச்சக்கமான ட்ரபிள். அப்போ இந்த மாதிரியான வேலை செய்யற இடத்துல அல்லது வேலையே பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, வேலையை காப்பாற்றிக்க முடியும், வேலையை தொடர முடியும், அதுக்கெல்லாம் வழி வகை உண்டு, கவலை வேண்டாம். அதே போல வேலையில புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுமா, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும், வேலை வாங்கி கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க, அதுக்கும் வழிபாடுகள் உண்டு. வாராகி இருக்கிறாள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், அது வந்து பதவி போட்டிகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், சம் எனிமீஸ், அப்ப திருஷ்டிகள், இப்ப இதெல்லாம் காரணம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமணங்கள், 2வது திருமணம் கண்டிப்பா நடக்கும். பொண்ணுக்கு வந்து 35 வயசாது, 36 வயசாது, அப்போ 2வது திருமணம் இன்னும் நடக்கல அப்படின்னாக்கா கவலைப்பட வேண்டாம். ரிஷப ராசி என்பவர்களே, 2வது திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு. அது அவ்வளவா இது இவ்வளவா நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நடக்காது. நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு 2வது திருமணம் சீக்கிரமா அமைச்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். நிம்மதியா சந்தோஷமா நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அதே போலத்தான் குழந்தை பாக்கியமும் உண்டு. இந்த மாசம் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம்,
நிச்சயமா குழந்தை பாக்கியங்கள் உண்டு, ஆண் பெண் இருவருக்குமே. அவ திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினா தொழில் அமைப்புகள், பிசினஸ்ல இருக்கக்கூடிய திருஷ்டிகள், மெயினா இடப்பிரச்சனை, இடதோஷங்கள், இவையெல்லாம் விலகி ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் வாழ்வாங்க வாழக்கூடிய மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுடைய குறை நிறைகள், அல்லது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா சாமி, எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இதுதான் காரணம், என்னுடைய தோல்விக்கு இதுதான் காரணமா இருக்குமா, என்னுடைய கஷ்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த இடதோஷங்கள் அல்லது திருஷ்டிகள் தான் காரணமா இருக்குமா, அல்லது செய்வினைகள் காரணமா இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.